Hi friends, இது Hyundai Creta. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் என்னவென்றால் இன்ஜின் வைப்ரேஷன். ஓகேவா, அவர் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்டார். நான் பிரித்து பார்த்துட்டு என்னாண்டு உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பிரித்து பார்த்ததில் இந்த ஒரு பெட்டு பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளோட்டிங் பெட்டு, இன்ஜின் மெயின் பெட்டு இது. ஸோ இதையும் பிரித்து பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு மறுபடியும் மாட்டிட்டேன். இது ஓகே. அதுக்கப்புறமா ரியரில் ஒரு பெட் ஒன்று வருது. இது மெயின் கேர் பாக்ஸ் பெட்டு. இந்த பெட்டு இதுவும் பார்த்தேன், செக் பண்ணேன், இதுவும் நல்லா இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரு பெட் ஒன்று காட்டின ஃப்ளோட்டிங் பெட்டு. இங்கே ஒரு ரியரில் ஒரு பெட் ஒன்று வருது. ஓகேங்களா, இது கேர் பாக்ஸ் பெட்டு, இதுவும் ஓகே இருக்குது. அதுக்கப்புறமா இன்ஜினுக்கு கீழே ஒரு பெட் ஒன்று வருது. இங்கே வரும் இந்த பெட்டு. இந்த பாருங்கள், இந்த பெட்டு தான் இது வருது பாருங்கள். இந்த பெட்டு தான் ப்ராப்ளம் இந்த இன்ஜினில். இதனால் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பெட்டு ஒன்று மாற்ற போகிறேன். மாற்ற பிறகு உங்களுக்கு இதோடைய ரிசல்ட்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது எடுத்துகிட்டு போய் எங்கேயும் காட்டியிருக்கிறாங்க, செலவு அதிகம்னு சொன்னாங்க. எல்லாம் பிரித்து பார்த்த பிறகு இன்ஜினுக்கு கீழே ஒரு பெட்டு ஒன்று வருது. இன்ஜினுக்கும் கேர் பாக்ஸுக்கும் சம்மந்தப்பட்ட பெட்டு இது. இந்த பெட்டு தான் இதில் போயிருக்குது. ஸோ இந்த பெட்டு மாற்றினா கண்டிப்பாக உங்கள் வண்டியில் வைப்ரேஷன் கரெக்டாகிடும். இது போய் நான் கம்பெனியில் விசாரிக்க போகிறேன் என்ன விலைன்னு சொல்லி. வாங்கிட்டு உங்களுக்கு மாட்டின பிறகு இதோடைய ரிசல்ட் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, பாய் வியூவர்ஸ்.